ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். ரீசெண்டாக நான் போட்ட பர்த்டே கேக் கொண்ட உங்களோட ஷேர் பண்ணுறேன். பட்டர் க்ரீம் கேக் தான். கேக் பேஸுக்கு ஃபொண்டன்டால் கவர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே செய்து வச்சுருக்கிற 6 inch சாக்லேட் கேக்கை அடுக்கி கேக் ஃபில்லிங் போடுறேன். பட்டர் க்ரீமில் தான் இந்த கேக் ஃபில்லிங்கை போட்டு இந்த கேக்கை செய்கிறேன். ஒரு மென்னின் பர்த்டேக்கு செய்கிற கேக் கண்டபடியாக ப்ளூ கலர் சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஐசிங்கை கேக்கில் பூசிட்டு, அதாவது க்ரம் கோட் போட்டு அதுக்கு மேலே பட்டர் ஐசிங்கை பூசிட்டு ஷேப் பண்ணி எடுக்கிறேன். ஐசிங்கை பூசி கேக் ஸ்க்ரப்பரால் ஷேப் பண்ணி எடுக்கணும். இதை நான் செய்யக்கில்ல பார்க்க உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஆனால் இந்த க்ளீனாக ஷேப் பண்ணி எடுக்குந்தனைக்கும் ஐசிங்கை பூசி திரும்ப ஷேப் பண்ணி கொண்டே இருக்கணும். இந்த கேக் ஸ்க்ரப்பரில் நிறைய டிசைன் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு விரும்பின டிசைனால் கேக்கை ஷேப் பண்ணி எடுக்கலாம். கேக்கின் சைட் ஷேப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மேல் பக்கத்தையும் ஷேப் பண்ணி எடுக்கிறேன். பட்டர் க்ரீம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இப்படி கேக்கை ஷேப் பண்ணி எடுத்துட்டு கீழ்ப்பக்கத்துக்கு பட்டர் க்ரீம்லேயே டார்க் ப்ளூ ஐசிங்கை பூசிட்டு ஷேப் பண்ணி விடுகிறேன். டார்க் கலரும் லைட் கலரும் யூஸ் பண்ணிக்கல பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் விருப்பம் என்று சொல்லி சொன்னால் வேற ஒரு கலரையும் மிக்ஸ் பண்ணி போடலாம். நொசில்ஸால் பட்டர் ஐசிங்கால் பேட்டர்ன் போடுறேன். செல் பேட்டர்ன் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பேட்டர்ன் விருப்பமோ போடலாம். கேக்கின் மேல் பகுதிக்கும் நொசில்ஸால் ஐசிங் போடுறேன். இதால் இந்த செல் பேட்டர்ன் போட்டனோ அதே நொசில்ஸால் தான் இந்த ஐசிங்கையும் போட்டு வச்சிருக்கிறேன். சில்வர் கலர் பேளை கொண்டு இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறேன். சில்வர் கலர் பேள் வச்சா பிறகு கேக் எப்படி இருக்குதுன்னு பாருங்கோ, கொஞ்சம் ரிச் லுக்காக இருக்குது. கேக்கின் சைட்டுக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணுறேன். இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸை இப்படி நீங்கள் ஸ்பூனாலையும் வைக்கலாம், அப்படி இல்லை என்று சொன்னால் கையை யூஸ் பண்ணியும் வைக்கலாம். ஸ்ப்ரிங்கிள்ஸை இப்படி கேக்கில் வச்சு ஸ்டிக் பண்ணினா பிறகு மெட்டாலிக் பெயிண்டை வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். பெயிண்ட் தெளித்த மாதிரி இந்த மெட்டாலிக் பெயிண்டை யூஸ் பண்ணி தெளித்து விடுகிறேன். பாருங்க, பெயிண்ட் தெளித்த மாதிரியே இருக்குது. இந்த மெட்டாலிக் பெயிண்டை நீங்கள் கேக் ஷாப்பில் வாங்கலாம் அல்லது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். அடுத்ததாக டார்க் ப்ளூ கலர் ஐசிங்குக்கு மேலேயும் இந்த மெட்டாலிக் சில்வர் கலர் பெயிண்டை பூசி விடுகிறேன். ஃபோர்த் லைன் மாதிரி ஒரு லைன் கொடுத்து விடுகிறேன். இந்த ஃபோர்த் லைனுக்கு பெயிண்ட் பண்ண முதல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இந்த கேக்கை 1 or 2 hours விட்டு கொஞ்சம் பட்டர் ஐசிங் செட் ஆகினா பிறகு பூசினா க்ளீனாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்வீட்டை கொண்டு இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறேன். ஸ்வீட்டின் ஓரங்களுக்கு சில்வர் கலர் பெயிண்டை பூசி விடுகிறேன், அதாவது மெட்டாலிக் பெயிண்ட் பூசி விடுறேன். இந்த மெட்டாலிக் பெயிண்ட் பூசினா இந்த கேக்குக்கு மேட்சிங்காக இந்த ஸ்வீட் இருக்கும். அதோட கேக் போல்ஸை வச்சு இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறேன். சில்வர் கலர் கேக் போல்ஸை வச்சு இந்த கேக் டெக்கரேட் பண்ணுறேன். இது பிளாஸ்டிக் போல்ஸ் தான். இதையும் ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். கேக் டோப்பர் வைக்கிறேன். இந்த கேக் டோப்பரையும் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். நிறைய டிசைனில் கேக் டோப்பர்ஸ் விற்கிது. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான டிசைனில் கேக் டோப்பர்ஸை வாங்கலாம். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு அமேசிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.